ஏன் நான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஏன் தேவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு ஊழியம் செய்ய தேவன் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆகையினால நான் என்ன செய்வேன், மகிழ்ச்சியோடு அந்த ஊழியத்தை செய்வேன், மகிழ்ச்சியோடு அவரை தொழுது கொள்வேன். ஏன்னா இன்னைக்கு பாருங்களேன், தேவனுக்கு அந்த வேலை செய்கிற அனுபவங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, இருக்கிறதுல ஆகப்பெரிய வேலை அதுதான். ஒரு பாவியை பாருங்களேன், வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, ஒரு பாவியை அவன் பாருங்க அந்த மரணத்துக்குள்ளாய் போகாதபடிக்கு அவனை மீட்டெடுத்து கொண்டு வருகிற வேலை இருக்கு பாருங்க, அதை விட பெரிய வேலை ஒன்றும் கிடையாது. தேவனுக்கு மகிமுண்டான எத்தனையோ பெரிய காரியங்களுக்கு கூடாய் போகிற போது அந்த வேலையை செய்கிற அனுபவங்கள். அப்போ மீட்கப்பட்டிருக்கிறோம், இன்றைக்கு நாம் தேவனாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் சொன்னா அதற்கு கொடுக்கப்பட்ட விலையை உயர்ந்து அந்த அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு தேவ மனுஷன் ஒரு அடிமை சந்தைக்கு போகிற போது, அடிமை சந்தையில் எல்லா அடிமைகளை ஏலம் விட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். கடைசியா ஒரு ஆள், அவனை ஏலம் எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அவன் ஏலம் விடுறவனுக்கு என்னன்னு சொன்னா, ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டு, நம்ம ஊருக்கு அது ஒரு 100 ரூபாய் வந்தா கூட அவனை அனுப்பி விட்டலான்ற அளவுக்கு பார்க்கறான். ஆனாலும் அதுக்கு கூட அவனை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாத போது பாருங்க, அந்த தேவ மனுஷன் போய் அவனுக்கென்று ஒரு விலையை கொடுத்தது மாத்திரம் அல்ல, அவனை விலைக்கு, அந்த அடிமையை விலைக்கு வாங்கி வெளியே கூட்டு வந்து சொன்னாராம், நீ விடுவிக்கப்பட்டிருக்கிறாய், போய் எங்கேயாவது வாழ்ந்து கொண்டு சொன்னார். அப்போ அவன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி பாருங்க. இன்றைக்கு நாம அப்படித்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாய், எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களாய், ஒன்றும் இல்லைன்னு ஒதுக்கப்பட்ட நிலைமையில என்னை தேடி இயேசு வந்தார், நம்மை தேடி இயேசு வந்தார். நமக்காக என்ன செய்தாரா, தம்முடைய ஜீவனை தந்து ஒரு அடிமை சந்தையிலிருந்து விலைக்கிரயமாய் நம்மை வாங்குவது போல் அவர் என்ன செய்தாரா, தம்முடைய ஜீவனை தந்து. அப்போ எவ்வளோ நன்றியோடு கூட நாம் அவருக்கு வேலை செய்தாக வேண்டும். அவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, வந்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், அல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்க வேண்டும். அது மாத்திரம் அல்ல, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இங்க போடப்பட்டிருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்னா அவருடைய வார்த்தையும் நல்லதுதான். மரம், கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும், எதனால அறியப்படும் சொன்னா அந்த கனிகள், கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம், கனி நல்லதா இருந்தா அந்த மரம் நல்ல. ஆண்டவர் சொல்ல, கர்த்தர் நல்லவர், அவரிடத்திலிருந்து வருகிற எல்லாம் எப்படிப்பட்டதான், நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தலைமுறைகளை தாண்டி தலைமுறைகளுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார், தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், கர்த்தருடைய கிருபை மாறாததாய் இருக்கிறது. ஒரு பெரிய தேவனை தொழுது கொள்கிறோம். அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றை பார்க்கிறோம் அவர் பெரியவர். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும், அவரை துதிக்க 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 வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு முன்னாலே ஒன்றும் இல்லை. உன் தோல்விகள், உன் வியாதிகள், உன் பயம், உனக்கு எதிராய் நிற்கிற ஒன்றும் அவரை பார்க்கலாம் பெரிதானவைகள் அல்ல என்று சொன்னா, நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர்.